கதிருக்கும் நித்யாவுக்கும் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து கதிர் கேட்குறாங்க, ஓகே உங்களுக்கு கல்யாணத்துக்கு முழு சம்மதமா? நித்யாவுக்கு உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, முழு சம்மதம் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க, நான் எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன். அடுத்து என்ன நிச்சயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் பார்க்லேருந்து கிளம்பும்போது நித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது. சொல்லுங்கள் நித்யா. இல்லை நீங்கள் திரும்ப எப்போதான் மேரேஜுக்கு பிறகு நம்ம உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லாம் போகிற மாதிரிலாம் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் ரம்யாவை பார்க்குற சூழ்நிலை வரும். அப்போலாம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? கவலையே படாத நித்யா. இப்போ ரம்யா எங்கே இருக்கிறாங்கனால எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா பிரேக்கப் ஆன அடுத்த நாளே ரம்யா வந்து எங்கள் ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க, எப்படி இருக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. கல்யாணம் அவங்களுக்கு ஆனது கூட எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லைப்பா, எங்கள் பேங்க்கில் ஒரு நாள் வந்தாங்க, வந்து புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாங்க. ஃபில்அப் பண்ணும்போது மேரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரிடுங்கிற டிக் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுங்கிற விஷயமே எனக்கு தெரியும். ஸோ அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க, மாப்பா அவங்களுடைய வீட்டுக்கார் எந்த ஊர், அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி கதிர் சொன்னோன்னே நித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நித்யா ரூட் கிளியர் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இல்லை பார்க்லேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் நித்யா வீட்டில் சொல்கிறாங்க பையனை பிடிச்சிருக்குன்ட்டு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயும் எல்லாம் சந்தோஷம். ஏன்னா வீட்டில் பார்த்த ஜாதகம் பார்த்து பெற்றோர்கள் பார்த்து முடிவெடுத்த கல்யாணங்கிறனால வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தோஷம். அப்புறம் நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வைக்கிறாங்க. நிச்சயம் வந்து ரொம்ப சூப்பராக மிடில் கிளாஸ் எந்தளவுக்கு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நிச்சயமெல்லாம் முடிஞ்சிருது. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ பத்திரிக்கை அடிக்கிறதுலாம் வந்து எப்படி பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலான்னு சொல்லி நித்யா கேட்குறாங்க. கதிர் வந்து உன்னுடைய இஷ்டம், இப்போ உனக்கு எப்படி டிசைன் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. நித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நித்யா வந்து 2K கிட். ஸோ அவளுக்கு நிறைய ஐடியாவெலாம் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அழகாக பண்ணணும் அப்படின்னு. கதிருக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குங்காட்டி அதுலெலாம் வந்து நேரத்தை செலவழிக்காமல் மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து நேரத்தை செலவழிக்கிறாரு. ஸோ கடமைகள் கதிருக்கு அதிகமாக இருக்குது அல்லவா? ஸோ பத்திரிக்கை எல்லாம் அடிக்கிறாங்க. அப்புறம் பத்திரிக்கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் டெய்லியும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கதிரும் நித்யாவும் எப்போ வழக்கம் போல் ஃபோனில் பேசிக்குவாங்க. இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். ஸோ நித்யா மூஞ்சியில் கல்யாண கலை வந்துடுது. கதிர் அஃப்கோர்ஸ் கதிர் மூஞ்சிலையும் கல்யாண கலை வந்துடுது. இப்போ ஃபஸ்ட்டில் கிண்டல் பண்ண பசங்களாம் வந்து எப்போ கல்யாணம் கதிர் வம்பு கிழத்தின் வாயெல்லாம் வந்து இப்போ மூடியாச்சு. அவங்க மூஞ்சிலெலாம் கறியை பூசியாச்சு. ஏன்னா கதிருக்கு கல்யாணம் இன்னும் 2 மாதத்தில். ஸோ இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகாத பையனுக்கு 33 வயசில் அது ஒரு நல்ல பொண்ணாக அழகான பொண்ணு 2K கிட். எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் திடீர்னு கதிர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. ஏன்னா ரம்யாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அது இன்னும் கதிருக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா கதிர் என்ன முடிவெடுப்பான் அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க.